வணக்கம். அது அர்ஜுனா விஜயோட கூட்டணி வைக்க போகிறாரு, விஜய் கட்சியில் சேர போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசிஆ கட்சியிலேருந்து ஆதவ அர்ஜுனா இருக்கும்போது, துணை பொதுச் செயலாளர் இருக்கும்போது அவர் பேசின பேச்சு இருக்குல்ல, அது திமுக கூட்டணிக்குள்ளே ஒரு சலசலப்பை ஏற்படுத்துச்சு. ஆட்சி அதிகாரத்தில் எங்களுக்கு பங்கு வேணும், சினிமாவில் ஒரு 4 வருஷம் நடித்தவருக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்குறீங்க, 40 வருஷமாக எங்கள் ஆள் அரசியல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு திருமாவளவன், அவருக்கு ஏன் நீங்கள் துணை முதலமைச்சர் தரமாட்டேறீங்க, ஆட்சி அதிகாரத்தில் எங்களுக்கு பங்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி விசிஆ கட்சிக்காக தான் பேசினார். இந்த பேச்சு இருக்குல்ல, இது திருமாவளவனை ஆதரிக்கிற மாதிரி இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை கூட்டணி கட்சிக்குள்ளே ஏற்படுத்துச்சு. கூட்டணியை உடைக்கிறதுக்கான முயற்சியை ஆதவ அர்ஜுனா எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி திமுக எதிர்பார்த்தது. அதே போல் உதயநிதி ஸ்டாலினை குறி வச்சு அவர் பேசுகிற அந்த விமர்சனங்களுக்கு திருமாவளவன் எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டுமே எல்லாத்துக்குமே எழுந்துச்சு. சரி, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பல தடவை அட்வைஸ் பண்ணிட்டாரு. எப்பயுமே விசிஆ கட்சியில் கிட்டத்தட்ட ஒரு 10 துணை பொதுச்செயலாளர் இருப்பாங்க. அதில் ஒருத்தர் தான் மாவட்ட வாரியாக அந்தந்த இதுக்கு தகுந்தப்பில் துணை பொதுச்செயலாளரை நியமனம் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் ஒருத்தர் தான் ஆதவ அர்ஜுனா. ஆதவ அர்ஜுனா பொருளாதாரத்தில் விசிஆ கட்சிக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருந்தார். கொஞ்சம் தான் சப்போர்ட்டாக இருந்தார் அப்படின்னு சொல்லி அவங்க கட்சியில் இருக்கவங்களே சொல்கிறாங்க. கொஞ்சமோ பெருசோ. ஆனால் திருமாவளவன் மற்ற துணை பொதுச்செயலாளர்கள் கொடுக்குற அதிகாரத்தை விட ஆதவ அர்ஜுனா சொல்கிறதுக்கு கொஞ்சம் கட்டுப்பட்டு தான் நடந்தார் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதை தாண்டி பார்த்திங்கன்னா, விஜய் அம்பேத்கர் அந்த புஸ்தக வெளியீட்டு விழாவில் திருமாவளவனும் கலந்துக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் விஜயும் அங்கே கலந்துக்கிறார் அப்படிங்கும்போது கண்டிப்பாக இது ஒரு அரசியல் பார்க்கப்படும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இருந்தது. ஆனால் ஆதவ அர்ஜுனா அந்த புஸ்தகத்தை வெளியிடுறாரு. அப்படிங்கும்போது விகடன் பிரசுரம் தான் வெளியிடுது. ஆதவ அர்ஜுனாவும் அதில் ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். அதனால் பார்த்திங்கன்னா ஆதவ அர்ஜுனா விஜய் வெளியிட ஆதவ அர்ஜுனா வாங்குறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு. அதில் அரசியல் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆதவ அர்ஜுனாவுக்கு சொல்லி அனுப்பிச்சார். ஆனால் அரசியல் பயங்கரமாக பேசினார். அதில் திமுக கடுமையான விமர்சனங்கள் பண்ணார். இது திமுகவே ஏற்றுக்கவே இல்லை. இதுக்கு அப்புறம் திருமாவளவன் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்தார் அப்படின்னா, அவர் கூட்டணிக்குள்ளே இருக்கிறது ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருந்தது. அதனால் சஸ்பெண்ட் பண்ணார். சஸ்பெண்ட் பண்ணோன்னா அவர் கோச்சிக்கிட்டு என்ன செஞ்சார், கட்சியிலேருந்தே நான் விளைவிக்கிறேன், தலைவருக்கு நான் தொந்தரவு கொடுக்க விரும்பல, அவருக்கு நெருக்கடி திமுக கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சரி, ஆதவ அர்ஜுனா என்ன பண்ண போகிறாரு, அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிகிட்ட பேச்சுவார்த்தையை நடத்தினார். எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சார், கொஞ்சம் எஸ்கேப் ஆக பார்த்தாரு. ஏன்னா இவர் வந்தார்னா அங்கே திருமாவளவனே இவர் அரசியல் அனுபவம் உள்ளவரே அப்படியே கண்ணில் விரலை விட்டு ஆட்டியிருக்காரு. அப்படிங்கும்போது நம்ம அவரை கூட்டணிக்குள்ளே இல்லை கட்சிக்குள்ளே முக்கியமான ஒரு பொறுப்பை கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி ஆலோசனை பண்ணும்போது அது மிகப்பெரிய ஒரு சங்கடத்தை ஏற்படுத்திச்சு. கண்டிப்பாக கொங்கு பெல்ட்டில் அவர் கோலோசிப்பார். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, அதிமுக கடைசி நேரத்தில் கூட சுற்றி விடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறனால எடப்பாடி பழனிசாமி ஆதவ அர்ஜுனா நீங்கள் வேணால் உங்களுடைய நிறுவனத்தை வாய்ஸ் ஆஃப் காமர்ஸ் இருக்குல்ல, அதை ஒரு இயக்கமாக மாற்றி இல்லை ஒரு கட்சியாக மாற்றுங்க, மாற்றிட்டு எங்கள் கூட கூட்டணிக்கு வாங்க, உங்களுக்கான தொகுதியை நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி அவரும் பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆதவ அர்ஜுனா இதை விரும்பவே இல்லை. என்ன எடப்பாடி பழனிசாமி இப்படி சொல்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி பெரிய செல்வாக்கெல்லாம் கிடையாது அப்படிங்கிறனால விஜயோட நம்ம கூட்டணி வைக்கலாம், விஜய்க்கு கட்சியில் ஒரு முக்கியமான பொறுப்பை வாங்கிடணும். ஏன்னா விஜய்க்கு இன்றைக்கி தான் மகளிர், அதை தாண்டி பார்த்திங்கன்னா இளைஞர்கள், இவங்களுடைய ஆதரவு பெருமளவில் இருக்குது. அதனால் கண்டிப்பாக நம்ம இதை ஏற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தார். விஜயை சந்திக்க போகிறாரு அப்படின்னு சொன்னாங்க. அந்த புஸ்தக வெளியீட்டு விழாவுக்கு அப்புறம் விஜய் தனிப்பட்ட முறையில் ஆதவ அர்ஜுனா சந்திச்சிருக்காரு. இதுதான் சமீபத்தில் இப்போ 2 நாளாக பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டே இருக்குது. இவர் தமிழக வெற்றி கழகத்தோட இணைய போகிறாரு, இவருடைய இயக்கத்தை சேர்க்க போகிறாரு. அதே போல் கட்சிக்குள்ளே ஒரு முக்கியமான பொறுப்பை விஜய் கொடுக்கறதுக்கான முயற்சியும் எடுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருக்குது. இதுக்கு வாழ்த்து சொல்லியிருக்கிறார். நாங்கள் ஆதவ அர்ஜுனா சஸ்பெண்ட் தான் பண்ணோம், அவரை கட்சி விட்டு நீக்கணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் எங்களுக்கு இல்லை. ஆனால் பார்த்திங்கன்னா அவர் விலகிட்டார், அதுவே எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சங்கடத்தை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஆதவ அர்ஜுனாவுக்கு ஆதரவாக பேசியிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. இது எப்படி பார்க்கப்படுது அப்படின்னா, விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சிகள் மிகப்பெரிய ஒரு அதிருப்தியில் இருக்காங்க. குறிப்பாக வேங்கை வயலில் நடந்த அந்த குடிநீர் தொட்டி பிரச்சனை, இந்த பிரச்சனைக்கு அதே சமூகத்தை சேர்ந்தவங்களே கொண்டு போய் இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்க சொன்ன விஷயம். அதுக்கு தமிழக அரசு குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிட்டாங்க, பல ஆய்வுகளை செஞ்சு கண்டுபிடிச்சி குற்றவாளியை இவங்க தான் நிரூபித்த பிறகு இதை தேவையில்லாமல் அரசியலாக்காதீங்க அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் சொன்னார். நீதிமன்றமும் அதை தான் சொல்லிச்சு. ஆனாலும் பார்த்திங்கன்னா, நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு இப்படி ஒரு அவமானத்தை ஏற்படுத்தினா பின்னாடி எல்லாருமே இதே பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி திருமாவளவனும் யோசித்தார். கம்யூனிஸ்ட் கட்சிகளும் நியாயமான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. யார் உண்மையான குற்றவாளி அதை நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்கள்லாம் செய்திகள் பரவலாக பேசப்பட்டது. ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க திமுக கூட்டணிக்குள்ளே ஒரு அதிருப்தியில் இருந்துக்கிட்டே இருக்காங்க. திமுக கூட்டணியில் அதிருப்தியில் இருக்கிற இவங்க எப்படி கூட்டணியை விட்டு கடைசி நேரத்தில் வெளியாகணும் அப்படின்னம்னா, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அமைப்பு இருக்கணும்.
யாருக்கு ஆதரவு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிகிட்ட போகலாம். எடப்பாடி திமுக விட்டு கூட்டணியிலேருந்து விலகுறவங்க எல்லாருமே கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணிக்குள்ளே தான் போவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. எடப்பாடி பழனிசாமி ரொம்ப வீக்காக தான் இருக்கிறாரு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா பல துண்டுகளாக உடஞ்சி போய் அதிமுக கிடக்குது அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்ம வந்து எடப்பாடி பழனிசாமியோ அதிமுகவோட நம்ம கூட்டணி வச்சோம்னா நம்ம மேலும் பலகீனமாயிடுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா ஏற்கனவே விசிகாவில் இருந்தார் இல்லையா, அதனால் விஜயும் வந்து எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. கடைசி நேரம் வரைக்கும் அவங்க பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. ஆனால் வந்து விஜய் வந்து எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வைக்க ஆசைப்படவே இல்லை. எடப்பாடி பழனிசாமிக்கு அவருக்கும் தெரியுது செல்வாக்கு இல்லை, நம்மளோட செல்வாக்கு கம்மியாக தான் இருக்கிறாரு. ஒருவேளை நம்ம அவரோட கூட்டணி வச்சோம்னா நம்ம செல்வாக்கில் அவர் ஜெயிச்சுட்டு நமக்கு பின்னாடி ஆப்படிக்கிறது எடப்பாடி ரொம்ப கவனமாக இருப்பார். அதனால் எடப்பாடியோட கூட்டணி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறாரு. அது இல்லாமல் விஜய்க்கு வந்து ஒரு விஷயம், அவர் எப்பயுமே வந்து தன்னை முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறார். இப்போ எடப்பாடியோட கூட்டணி வச்சாங்க அப்படின்னா அவரால் வந்து விஜய் வந்து முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்குவாரா, துணை முதலமைச்சர் வேணால் தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு தெரியல. ஏன்னா ஒருவேளை வந்து விஜயோட கூட்டணி வச்சு தனி மெஜாரிட்டியில் அதிமுக ஜெயிக்க முடியாத ஒரு கட்டாயம் ஏற்படும் போது ஒரு துணை முதலமைச்சர் பதவியை விஜய்க்கு கொடுக்கலாம். அப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்க மாட்டாங்க, 2-3ன்னு கொடுப்பாங்க. அதில் வந்து விஜய் ஒரு ஆளாக இருந்துட்டு போயிடுவார், அவ்வளோதான். அதனால் விஜய் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வைக்க வேணாம், நம்ம தலைமையில் ஒரு கூட்டணியாக அமைப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டார். அந்த எண்ணத்தின் அடிப்படையில் என்ன செய்கிறாங்க, இப்போ விசிகா கம்யூனிஸ்ட்டுகள் இவங்க எல்லாமே திமுகவோட அதிருப்தியில் இருக்காங்க. ஏற்கனவே விசிஆவில் இருந்தனால தொல் திருமாவளவனோட நல்ல கனெக்ஷனில் இருக்கிறனால ஆதவ அர்ஜுனா வந்து கண்டிப்பாக வந்து தாவேக்காவில் போகும்போது அவர் வந்து விசிஆவையும் கம்யூனிஸ்ட்டுகளையும் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. இந்த பேச்சுவார்த்தை கூட ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஓரளவுக்கு தொல் திருமாவளவன் ஒத்துக்கிட்டாரு, அவர் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளை கூட்டிகிட்டு வரேன், தாவேக்காவை நம்ம இது பண்ணலாம். இப்போ தொல் திருமாவளவன் இந்த அளவுக்கு செயல்படுற காரணத்தினால அவருக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து முதலமைச்சர் வேட்பாளர், ஆதவ அர்ஜுனா சொன்ன மாதிரி துணை முதலமைச்சராக வந்து திருமாவளவன் மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை, ஒரு அக்ரிமெண்ட் எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு ஓகே சொல்லியிருக்கிறாரு திருமாவளவன். அதனால தான் இன்றைக்கி ஆதவ அர்ஜுனா வந்து தாவேக்கால சேரப்போகிறார் அப்படிங்கிற ஒரு செய்தியின் அடிப்படையில் அவர் சொன்ன பேச்சு கூட அப்படியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி அப்படின்னா எஸ்டிபிஐ தவிர வேறு பெருசாக ஒரு கட்சியுமே இல்லை. தேமுதிக கூட வந்து இப்போ வந்து என்ன செய்கிறாங்க, பாஜகவோட பேச்சுவார்த்தையை நடத்திட்டு இருக்காங்க, பாஜக சைடு அவங்க போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறந்த அரசியல்வாதி அப்படின்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலை தான் திமுக எதிர்ப்பு அப்படின்னு எல்லாமே நினைக்கிறாங்க. பாஜக தான் திமுகவுக்கு எதிரான ஒரு வலுவான ஒரு இயக்கம் கட்சி அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக அண்ணாமலையை பாஜக மேலிடம் கட்டுப்படுத்தலை அப்படின்னா அண்ணாமலை வந்து செஞ்சு விட்ருவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை மாறிப்போச்சு எல்லா இடத்துலையுமே. அண்ணாமலையை வந்து தொண்டர்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க, அண்ணாமலையை வந்து இளைஞர்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க, அண்ணாமலையை வந்து மகளிர்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா அண்ணாமலைக்கு செல்வாக்கு அதிகமாக இருக்குது. இதை அந்த கட்சியில் இருக்க சீனியர்களே வந்து ஒத்துக்கிறாங்க, அண்ணாமலை வந்து இவ்வளோ தூரம் டெவலப் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. அதனால் திமுக எதிர்ப்பு ஓட்டு அப்படிங்கிற ஒரு விஷயமும் சரி, அதிமுகவில் இருக்கிறவங்க ஓட்டும் சரி, நிறைய வந்து பாஜகவுக்கு அண்ணாமலை மாநில தலைவராக தொடரும்போது அவருக்கு கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சைடு வந்து விஜய் தலைமையில் இருக்கிற கூட்டணி விசிகா கம்யூனிஸ்ட் இவங்க எல்லாமே சேர்ந்து திமுக ஓட்டை பிரிப்பாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவில் இருக்கிற ஓட்டுகளை அண்ணாமலையும் பிரிப்பார். பாஜக கூட்டணியில் இருக்கிற இப்போ பார்த்திங்கன்னா தேமுதிகவும் எக்ஸ்ட்ரா சேரப்போகுது. பாமக ஏற்கனவே இருக்குது. ராமதாஸுக்கு அதில் உடன்பாடிக்கை இல்லை அப்படின்னாலும் அன்புமணி ராமதாஸை வந்து கடைசி கட்டத்தில் வந்து பாஜக கூட்டணியில் தொடர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் இருக்கிறாரு, நெடுமாறன் இருக்கிறாரு, நெடுமாறன் ஜி அவர் இருக்கிறாரு. இப்படி தொடர்ந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் எல்லாமே இருக்கிறாங்க, டிடிவி இருக்கிறாரு, எல்லாமே இருக்கிறாங்க. தென் மாவட்டங்களும் சரி கொங்கு பெல்ட்லையும் சரி பாஜக ஒரு வலுவான இயக்கமாக மாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது புரியுது. இப்போ உண்மையிலே பார்த்திங்கன்னா இந்த 4 முனை போட்டியில் யார் அதிக பலம் பெறுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து அண்ணாமலை தலைவராக இருக்கிற பாஜக. அண்ணாமலை தாண்டி வேறு யார் தலைவராக போட்டாலும் இந்த அளவுக்கு பாஜக செயல்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா தாவேகா தான் இருக்கும், 3வது இடத்துல திமுக போகும், 4வது இடத்துல தான் எடப்பாடியோட அதிமுக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குது. இதை கேட்டோன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி அப்படின்னு தான் சொல்கிறாங்க. என்னப்பா இது என்ன நடக்குதுன்னே புரியல, நம்ம எதிர்பார்க்குறது எதுவுமே நடக்க மாட்டேங்குது,
ஒருவேளை நம்ம வந்து தனியாக நின்றோம் அப்படின்னோம்னா நம்ம ஜெயிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். நம்மளை கூட யாருமே கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற ஒரு கட்டாயம் ஏற்படும்போது பாஜகவை கூட்டணியை கையில் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி யோசிக்கிறாரு. பாஜக மேலிடம் என்ன யோசிக்குது அப்படின்னா, நம்ம எடப்பாடி பழனிசாமிக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவரே வந்து தான் தலையில் மண்ணள்ளி போட்டுக்கிட்டு இருக்காரு. எதுக்காக நம்ம அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? அவரை வந்து அப்படியே தனியாகவே விட்டுருவோம். எடப்பாடி அதிமுகவோட நம்ம கூட்டணியே வேணாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து பாஜக மேலிடமும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணாமலையும் அதை தான் சொல்லிக்கிட்டே இருந்தார். 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக நம்ம தலைமையில் ஒரு கூட்டணி உருவாகிக்கிட்டு இருக்கு. அதன் அடிப்படையில் நம்மளுக்கும் பயங்கரமான செல்வாக்கு இருக்குது. திமுக எதிர்ப்பு அப்படின்னா இப்போ மக்கள் மனசில் வந்து பாஜக தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாகிருச்சு அப்படிங்கிற மாதிரி பாஜக மேலிடமும் எடப்பாடி பழனிசாமியை விட்டு பிடிக்கிறாங்க. அதுக்கான நெருக்கடியும் அவங்க கொடுப்பாங்க, அழுத்தங்களையும் கொடுப்பாங்க. அது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சைடு நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த சைடு பார்த்திங்கன்னா தாவேகா தலைமையில் ஒரு திமுக கூட்டணியில் இருந்து விலகிற கூட்டணி கட்சிகள் விஜய் தலைமையில் ஒரு கூட்டணியை அமைப்பாங்க. கண்டிப்பாக வந்து இது வந்து திமுகவட்டையும் அதிமுகவட்டையும் பிரிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி பிரிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை முதலமைச்சர் ஆகிடுவார் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு செய்திகள் இருக்குது. இது எந்தளவுக்கு உண்மை, நீங்கள் எப்படி நம்புறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஒரு ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருங்க.